வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிட்டு தான் நானும் அம்மாவும் கீழே போயிருந்தோம். கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்தது. நாளைக்கு ஸ்பெஷலாக நாங்கள் எங்கேயோ கிளம்புறோம். அதனால் அதுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்ட்டு நானும் அம்மாவும் கிளம்பியாச்சு. பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். கொஞ்சம் நாளைக்கு குக் பண்ணலாம் வாங்கிட்டு வர வழியில் வீட்டுக்கு தேவைன்ட்டு ரங்கோலியும் பார்த்தோம். ரங்கோலி ஸ்டிக்கர்ஸ்லாம் அதுவும் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் ப்ரூ காஃபி பவுடர் தான் வாங்கியிருந்தேன். சரி, நான் வாங்குகிற கான்டினென்டல் பவுடர் இங்கே கிடைக்குமோ என்னமோன்னு டவுட்லேயே நான் பார்த்தேன். கிடைக்கலன்ட்டு நான் ஒரு கடையில் தான் நான் பார்த்துருந்தேனால கிடைக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்க்கல அங்கே கான்டினென்டல் காஃபி பவுடர் இருந்துச்சு. அதுதான் என்னோடய ஃபேவரட். அதனால் அதில் ஒரு 10 பேக்கெட்ஸ் வாங்கிட்டேன். பூஜைக்கு தேவைன்ட்டு கொஞ்சம் பொருள் வாங்க தான் நாங்கள் வந்திருந்தோம். அப்போ வந்திருக்கையில இது பார்த்துருந்தேன். இந்த ஷோ பீஸ் தான் ரொம்ப அழகாக இருந்தது, சிவனுக்கு மாதிரி. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக சிலைலாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு தேவைன்ட்டு 2 ஸ்டிக்கர் வாங்கிட்டோம் ரங்கோலிக்கு. குட்டி குட்டியாக இருக்க ஐடல்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரங்கோலி ஸ்டிக்கர் வாங்கினோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன் 6 பீசஸ்க்கு 89 ருபீஸ்க்கு. அப்புறம் கொஞ்சம் பிளேட்ஸ், அப்புறம் ஒரு கண்டெய்னர், ஸ்டோரேஜ் கண்டெய்னர், அதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிக்கலான்ட்டு என்னோடய ஃபேவரட் கான்டினென்டல் பவுடர் வச்சு பால் சூட் பண்ணிவிட்டு நான் காஃபி போட்டுக்கிட்டேன். எனக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து தான் நான் காஃபி போட்டேன். அதுக்கு முன்னாடி நான் வர வழியில் எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் சாக்கோஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்ட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இது வந்து சாக்லேட்க்கு சாக்கோஸ், ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது, 10 ருபீஸ்க்கு. அது சும்மா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு அதில் பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பால் சூடு பண்ணிலேயே இதுக்கும் சேர்த்து கொஞ்சம் பால் சூடு பண்ணிவிட்டேன். அப்புறம் பால் கொதித்ததுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு காஃபி, அப்புறம் எனக்கு சாக்கோஸ் போட்டு நல்லா டிவி பார்த்துக்கிட்டு நாங்கள் இது சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்கமிங் வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா அது என்ன வீடியோன்ட்டு நான் ஷார்ட்ஸில் ரிவீல் பண்ணியிருக்கேன். அது பார்க்கலன்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் வில்லேஜ் சீரீஸ்ன்ட்டு இருக்கும், அதில் போய் மறக்காமல் அந்த ஷார்ட்ஸ் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இனிமேல் சாட்டர்டே ஃபுல் விலாக் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஷார்ட்ஸ் அண்ட் ஃபுல் விலாக் வீடியோ நீங்கள் செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னோடய காஃபி, அப்புறம் என்னோடய சாக்கோஸ் சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எனக்கு லக்கேஜில் கொஞ்சம் அடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்ட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாம் வச்சுட்டு நான் லாக் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் பாப்பாவுக்கு 2 ட்ரெஸ் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். அது நான் வீடியோவில் ஷேர் பண்ணல. இதுதான் அண்ணன் பொண்ணு, குட்டி பொண்ணுக்கு வாங்கியிருந்தோம். பட்டர்ஃப்ளைக்கு ட்ரெஸ். இதுதான் ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். இதுவும் நாங்கள் வாஷி மார்க்கெட்டில் வாங்கியிருந்தோம். இதை நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன். அதனால் இது ஒன்று, இன்னொரு ட்ரெஸ். இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ். உள்ள காட்டனுக்கு இருக்கனால பேபிஸ்க்கு எதுவும் இச்சிங் எதுவும் ஆகாது. நல்ல ட்ரெஸ். ரெண்டுமே நாங்கள் அந்த பட்டர்ஃப்ளைக்கு வந்து 350, இது வந்து 250. அதையும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே என் பேக்கில் நான் செட்டில் பண்ணிவிட்டேன். என்னோடய பேக் ரெடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் நிறையா எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல, மேக்கப்போ இல்லை எந்த எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு நான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஒன்று ஃபங்க்ஷனுக்கு போட, இன்னொன்று ரெகுலருக்கு போட. அது என்ன ஃபங்க்ஷன்ட்டு நான் நெக்ஸ்ட் ஃபுல் விலாக் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. டிசைன்ஸ்க்கு நான் பொட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து குட்டி பாப்பாவுக்கு வாங்கியிருந்தது, அந்த குட்டி பொண்ணுக்கு. அவளுக்கு நிறைய முடி இருக்கிறதுனால இது ரொம்ப அழகாக இருக்கும். இதை நான் போட்டுட்டு மறக்காமல் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு 3 குட்டி கிளச்சஸ், அதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் அது மட்டும் தான் நான் 3 எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் நார்மலாக சைட், அப்புறம் ஊக்கு, அது மட்டும் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். இது ஐலைனர் வாங்கியிருந்தது. இது ஐலைனர் நான் பொட்டுக்கு யூஸ் பண்ணுறது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக இருக்குது. குவாலிட்டி கொஞ்சம் ரொம்ப டல் ஆகிட்டு, வாட்டர் ப்ரூஃப்கெல்லாம் கிடையாது, நார்மல் தான் இது. இதெல்லாம் தான் நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறது. இந்த மேக்கப் செட் என்கிட்ட கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் என்கிட்ட இருக்குது. 5 or 7 இயர்ஸ் ஆகிருக்கு இதுக்கு. நான் இது எதுவுமே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இதில் இருக்க அந்த பவுடர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது நீங்கள் பார்த்தாலே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அதுக்கு நான் அந்த கவர் கூட நான் இன்னும் தூக்கி போடலை, அது இன்னுமே வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் சோம்பேறி, உட்காந்து மெனக்கெட்டு நான் மேக்கப்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது ஜஸ்ட் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனா மட்டும் அந்த பவுடரும் அந்த இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறது. இல்லைன்னா அதுவும் பத்திரமா நான் வச்சுருக்கேன் இன்னும். ஃபைனலாக எல்லாமே வச்சுட்டு என்னோடய பேக், இது ஒரு பேக், இன்னொன்று என்னோடய சூட்கேஸ், இது மட்டும் தான் என்னோடய லக்கேஜ். இது எங்கேயாவது அடிஷ்னலாக எனக்கு தேவைப்படும்ன்ட்டு இந்த ஸ்டாலும் எடுத்துக்கிட்டேன். இதுதான் நான் அம்மாவுக்கு தைச்சிருந்த ப்ளவுஸஸ். இது வந்து நான் ஒரு 8 ப்ளவுஸஸ் ஸ்டிச் பண்ணேன். 2 வந்து லைனிங் போட்டு தைச்சிருந்தேன். மற்ற 6 ப்ளவுஸஸும் நார்மல் வேர் தான். இதுக்கு சாரீஸ் வந்து நான் அம்மா கேட்டையில நான் அதுக்கு பிக் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் நான் இப்போ ரீசெண்டாக நான் தைச்ச ப்ளவுஸ். எல்லாமே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. அம்மா அங்கே வச்சு போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்ட்டு. இப்போ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ட்ரையலில் கரெக்டாக இருந்தது. ஃபைனலி எல்லாமே ப்ளவுஸஸ் நான் ஃபுல் ப்ளவுஸஸ் என்னால் ஷேர் பண்ண முடியலை. இது 2 தான் லைனிங் போட்டு ரொம்ப ஸ்பெஷலான சாரீஸ். இதுக்கு மட்டும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற 6 ப்ளவுஸஸுமே நார்மல் ப்ளவுஸஸ் தான். ஃபைனலி அம்மாவுக்கும் எல்லாமே லக்கேஜ்லாம் அம்மா பேக் பண்ணிட்டாங்க. எனக்கு எடுத்து தந்தாங்க அம்மா ட்ரெஸ்ஸஸ்லாம். அதெல்லாம் ஒவ்வொன்றா நான் லக்கேஜ் அம்மாக்கே பேக் பண்ணிவிட்டு ஃபைனலாக முடிஞ்சுது. இதோட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாடா பாய்.